வந்து ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வரும்போது அது வந்து நம்ம இயல்பு நிலையை பாதிக்கக்கூடாது. எவ்ரி பீரியட் பெயின் ஹேஸ் அ ப்ராப்ளமா இல்லை வந்துட்டு சம்டைம்ஸ் பீரியட் பெயின் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த யூட்ரஸ் கான்ட்ராக்ஷன்? மென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரே ஹார்மோன் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் பெண்கள் பொறுத்த வரைக்கும் ஹார்மோன்ஸ் வந்து ஃப்ளக்சுவேட்டிங்காக இருக்கும். மென்ஸ்ட்ரல் பெயின் அவேர்னஸ் வந்து அந்த யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும், ஈவன் இன்க்ளூடிங் மென். போஸ்ட் ஓவலேஷன் ஃபேஸ் வந்து ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன். அந்த டைம் பார்த்தாக்கா வில் பி ஹேவிங் எப்படி சொல்கிறது, வாட்டர் ரிட்டென்ஷனு, மூட் ஸ்விங்ஸு, ஃபுட் கிரேவிங்ஸு, எமோஷனல் அவுட் பர்ஸ்ட். எஸ், ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் இருக்கும். எப்பவுமே வந்து நான் சொல்லுவேன் ப்ரீமென்ஸ்ட்ரல் சிம்டம்னால யாருக்கு ப்ராப்ளம்னா பர்சனுக்கு கிடையாது, ஃபேமிலிக்கு தான், கூட இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பிரச்சனையே. ஏன்னா ஃபேமிலிக்கு வந்து லாட் ஆஃப் சைக்கோ சோஷியல் இஷ்யூஸ். ஃபைப்ராய்டு கட்டிங்கிறது அளவை விட எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். பட் அப்போ வந்துட்டு ஃபைப்ராய்டு கட்டி எல்லாருக்குமே இருக்கும்னு சொல்கிறீங்களா? நம்மளுக்கு இப்போ நம்ம ஒரு 100 பேருக்கு வந்து ஸ்கேன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு 40% பெண்களுக்கு வந்து கட்டி. கர்ப்பப்பையில் கட்டின ஒரு விஷயம் வந்துச்சுன்னா கர்ப்பப்பையே தூக்கிடுவாங்க, எஸ்பெஷலி வந்துட்டு இந்த 50+ இருக்கிற ஒரு விமனுக்குலாம். இப்போலாம் வந்துட்டு எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக இருக்க விஷயம். இப்போது ஒரு நாள் எமர்ஜென்சிலேருந்து எனக்கு ஒரு கால் பண்ணாங்க, எமர்ஜென்சி டாக்டர், மேடம் ஒரு 45 இயர் ஓல்ட் லேடி வந்திருக்காங்க, பயங்கர பெயின் சொல்கிறாங்க மேடம், அவங்க வந்து வெஜினா வழியாக ஏதோ வெளியில் வருது, நீங்கள் வர முடியுமா? போனால் இட் வாஸ் பேபிஸ் லெக். என்னோட இஷ்யூ என்னென்னா அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது, ப்ரெக்னன்சி பேபி வெளியில் வருது, ஷீ இஸ் நாட் அக்செப்டிங், நான் வந்து ப்ரெக்னென்ட் இல்லை, ஹஸ்பண்ட் இஸ் நாட் அக்செப்டிங். என்ன மேம் பண்ணுவேன், எனக்கு வந்து ஆஃபீஸில் வந்து பயங்கர டார்கெட்டு, டென்ஷன், வீட்டில் ஐ ஹவ் டு டேக் கேர், பொண்ணு 10th படிக்கிறா, நான் கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன், நான் நினச்சிட்டேன் மெனப்பாஸ் வந்துருச்சு. ஸோ நீங்கள் கான்ட்ரசெப்டிவ்ஸ் சொன்னோன்னே எனக்கு ஒரு விஷயம் வந்துட்டு தோணுச்சு. ஸோ கான்ட்ரசெப்டிவ்ஸ் எடுக்கிறதுனால வந்துட்டு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மித்தா ட்ரூத்தான்னு எனக்கு தெரியல. ஓகே, என்னென்னா ஸோ கான்ட்ரசெப்டிவ்ஸ் வந்துட்டு விமனுக்காக நிறைய இருக்குது, மென்னுக்காக கான்ட்ரசெப்டிவ்ஸ் இருக்கா? தட் இஸ் மை கொஸ்டின். சி காமன் திங் இஸ் செக்ஷுவல் லைஃப்க்கு அப்புறம் ப்ளீட் ஆகிறது, ப்ளீடிங் பெர் வெஜைனம் இருக்குது, அதை வந்து போஸ்ட் காய்டல் ப்ளீடிங் சொல்லுவோம். தட் இஸ் அன் இண்டிகேஷன் ஏதாவது யூட்ரைன் மவுத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், ப்ரீமேலிக்னல் லீஷன் இருக்கலாம், இல்லை பாலிப் இருக்கலாம். ஸோ அதனால அந்த மாதிரி செக்ஷுவல் லைஃப்பில் இருந்த அப்புறம் ப்ளீடிங் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை பார்க்கணும். வேண்டல் ஸ்நேகிகள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ திஸ் இஸ் மீ தீப்ஷி பிளஸி. இன்றைக்கி நம்மளோட டாக்டர் இந்திரா நெடுமாறன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. ஷீ இஸ் அ சீனியர் கன்சல்டன்ட் கைனகாலஜி அண்ட் சர்ஜன் ஃபார் எண்டோமெட்ரியோசிஸ். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? வணக்கம் தீப்ஷி. ஸோ வந்துட்டு ஸோ ஹாப்பி டு ஹாவ் யூ ஹியர். ஸோ விஎஸ் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு எங்களோட ஒரு ஹோம் ஹாஸ்பிட்டல் மாதிரி ஆகிடுச்சு. பிகாஸ் வந்து நிறைய டாக்டர்ஸ் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ நிறைய வந்துட்டு இன்சைட்ஸும் ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி இந்த ஒரு டாபிக் பற்றி வந்துட்டு நிறைய பேர் பேச தயங்குற ஒரு டாப்பிக்காக தான் போயிட்டுருக்கு. பட் இப்போ சோஷியல் மீடியா அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாலும் நிறைய விஷயங்கள் அவ்வளோ வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிய வர மாட்டேங்குது. கைனகாலஜி அண்ட் கைனகாலஜி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஸோ மெனி திங்ஸ். ஸோ அதுலேருந்து ஆரம்பிச்சு உங்களை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். நீங்கள் எத்தனை வருஷமாக வந்துட்டு ஸோ கைனகாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க? நான் வந்து 2006 முடித்தேன். அதிலிருந்து கைனகாலஜி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸு, அகைன் வந்து உமனோட ஹெல்த் ரிலேட்டட் எல்லாமே வி டேக் கேர், யூ ஆர் ஹேண்ட்லிங் இட். ஸோ இப்போது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 months பேக் வந்துட்டு நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு விஷயம் பார்த்தேன். ஸோ விமனோட பீரியட்ஸ் பெயின் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும், ஆனால் வந்து அது எப்படி இருக்குன்னுட்டு அவ்வளோவா யாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது மென்னில். ஸோ வந்துட்டு அதை வந்துட்டு ஹார்ட் அட்டாக்கு வந்துட்டு கம்பேர் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ விமனோட பீரியட் பெயின் இஸ் ஈக்குவல் டு அன் ஹார்ட் அட்டாக். ஸோ அது வந்துட்டு தெரியறதுக்கே வந்துட்டு இத்தனை வருஷங்கள் ஆயிருக்கு. ஸோ வாட் இஸ் யோர் டேக் ஆன் தட்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து நம்மளை வந்து எப்படி பழமொழி சொல்லி தான் வளர்க்குறாங்க, என்ன பொறுமை கடலினும் பெரிது, கருத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்ட்டு. கரெக்ட். ஆனால் பொறுமை இருக்கணும், எங்கே அந்த பொறுமை இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். இப்போ நம்ம வார்த்தைகளை விடும்போது பொறுமையாக இருக்கிறது முக்கியம் கண்டிப்பாக, ஆனால் வழியில் வந்து பொறுமையாக இருக்கக்கூடாது. கரெக்ட். பிகாஸ் ஸோ பெண்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த டாலரன்ஸோடையே லைக் வந்து சம்டைம் வந்து அந்த எப்படி சொல்கிறது, அந்த வலியை வந்து அவங்க நார்மலைஸ் பண்ணிடுறாங்க. அது வந்து நமக்கு நார்மல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, பிகாஸ் வந்துட்டு அந்த பெயினோட இன்டென்சிட்டி அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், பார்க்குறவங்களுக்கு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஸோ
அது எப்படி அவங்க வந்துட்டு அந்த மெஷர் பண்ணிட்டு எந்த அளவுக்கு வலிச்சா டாக்டர் கிட்ட போகணும், இல்லை எந்த அளவுக்கு வலிச்சா வந்துட்டு நான் தாங்கிக்கணும், அதுவே வந்துட்டு தெரிய மாட்டேங்குது. வாட் இஸ் இட்? ஓகே, இப்போ வந்து ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வரும்போது அது வந்து நம்ம இயல்பு நிலையை பாதிக்கக்கூடாது. இயல்பு நிலை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வேலை செய்கிறதா இருக்கட்டும், ஸ்கூலுக்கு போகிறதா இருக்கட்டும், காலேஜ் போகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவுமே அது வந்து அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வர்றதுனால அந்த பாதிப்பு எதுவும் வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். ஓகே. இப்போ சப்போஸ் வந்து அந்த பீரியட் டைமில் வர்ற பெயின்னால உங்களோட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுது, ஸ்கூலுக்கு லீவ் எடுக்கிற மாதிரி இருக்கு, இல்லை உங்களால் வீட்டில் ஆளுங்களோட சகஜமாக பேச முடியல, ஸோ நீங்கள் வந்து அதாவது இப்போ பீரியட் வரப்போகுது அப்படின்னு ஒரு பயப்படுறது, ஸோ அதனால சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலைகளை மாற்றி அமைச்சுப்பாங்க. ஓகே. அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக ஸோ அந்த வலினால உங்களுக்கு வந்து தொந்தரவு இருக்குது, அது வந்து அட்டென்ஷன் கொடுக்கணும். ஸோ வந்துட்டு எவ்ரி பீரியட் பெயின் ஹேஸ் அ ப்ராப்ளமா, இல்லை வந்துட்டு சம்டைம்ஸ் பீரியட் பெயின் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த யூட்ரஸ் கான்ட்ராக்ஷன்? அதாவது அந்த வலிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொருத்தவங்களோட உணர்ற தன்மை பொறுத்து. ஓகே. வலி வந்து எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, மென்ஸ்ட்ரல் சைக்கிளுக்கு முன்னாடி WBCs இருக்குல்ல, ரத்த வெள்ளணுக்கள் வந்து அந்த மென்ஸ்ட்ரல் எண்டோமெட்ரியமில் போய் லாட்ஜ் ஆகும். ஸோ அது என்ன பண்ணால் சில இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அது வந்து இந்த ப்ராஸ்டாக்லாண்டின் அதெல்லாம் அதுதான் வலிக்கு வந்து முக்கிய காரணம். ஓகே. ஸோ அது என்ன பண்ணுன்னா அந்த இதுக்கு போகிற ரத்த குழாயை வந்து ஸ்பாசம் பண்ணி ரத்த ஓட்டத்தை கம்மி பண்ணும். ஸோ அதனால நர்வ் எண்டிங் ஸ்டிமுலேட் ஆகிறதுனால வலி நிறையா வருது. ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போ சப்போஸ் சில டிசீஸ் ப்ராசஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எண்டோமெட்ரியோசிஸ் இல்லை ஃபைப்ராய்ட் கட்டி அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமாக பெயின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வலி வந்து ஒரு நாளைக்கு மட்டும் இருக்குது, ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் இருந்துட்டு தன்னால் சரியாச்சுன்னா அது ஓகே. அதே வலி ஒரு நாளைக்கு மேலே இல்லை 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து நார்மல் வலி கிடையாது கண்டிப்பாக. ஓகே. ஓகே. அது வந்து ஒரு அதுக்கு வந்து நம்ம அட்டென்ஷன் கொடுக்கணும். நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா வந்துட்டு என்னை பற்றி என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு வந்துட்டு நான் வந்துட்டு வயசுக்கு வந்தப்போ ஒவ்வொரு மாதமும் வீட்டில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஏன்னா வந்து மயக்க போட்டு விழுந்துடும் வலி தாங்க முடியாமல். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா அந்த வலி பழகிடுச்சு. ஐ எம் ஸோ யூஸ் டு தட் பெயினோ. அதே வலி தான் எனக்கு இப்போவும் இருக்குது. பட் நான் உட்காந்துட்டு வலி அவ்வளோ வலிச்சாலும் அது மாதம்னு வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் பேசிக்கிட்டு இருப்பேன். ஸோ இஸ் தட் நார்மல் திங் ஆர் சம்திங் தட் ஐ ஹேவ் டு சம்ஒன் வித் தட் மச் ஆஃப் பெயின் ஹேவ் டு கோ அண்ட் செக்? ஆக்சுவலி வந்து இனிஷியல் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வேகல்னு சொல்லுவோம். அதாவது அந்த பெயின் வந்து ஷாக் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால மயக்கம் வரும். ஓவர பீரியட் ஆக ஆக நம்மளோட பாடியே அதுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ அட்ஜஸ்ட் ஆகும்போது அது சரியாயிடும். ஸோ அது வந்து பட் இனிஷியலாக இருக்கும்போது மருத்துவரை போய் பார்த்துட்டு எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணிக்க வேண்டியது அது முக்கியம். ஓகே. ஒன்ஸ் நார்மலைஸ் ஆனோடனே லைக் மருத்துவர் பார்த்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஸோ வந்துட்டு ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த விஷயம் தான் வந்துட்டு இந்த பீரியட் பெயின் இஸ் ஜஸ்ட் ஒன் திங். இதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க வந்துட்டு ஃபைப்ராய்டுன்னு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சில பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ இந்த பீரியட்ஸோ இல்லாட்டி வந்துட்டு இந்த சர்விக்ஸில் வந்துட்டு வர ப்ராப்ளம்ஸ்லாம் என்னவா இருக்கும்? இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எண்டோமெட்ரியோசிஸ் பார்ப்போம். ஓகே. எண்டோமெட்ரியோசிஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, நார்மலாக பீரியட் வர டிஷ்யூ வந்து என்ன பண்ணுது, லைக் வந்து நார்மலாக வெளியில் வரும். ஓகே. இது வந்து வெளியேறாமல் சில டைம் என்ன பண்ணோம்னாக்கா அந்த கர்ப்பப்பைக்குள்ளேயே உள்ளுக்குள்ளே வளரும், உள்ளே வளர்ந்து உள்ளே கலெக்ட் ஆகும். அதை வந்து நம்ம அடினோமைசிஸ்ன்னு சொல்லுவோம். அதே வந்து வெளியில் ஸ்பில் ஆச்சுன்னா, வயிற்றுக்குள்ளே வெளியில் ஸ்பில் ஆச்சுன்னா அந்த ஓவரியில் கட்டியாவோ இல்லை கர்ப்பப்பையை சுற்றி சில கட்டி ஃபார்மேஷன் வரும். ஸோ அதை வந்து நம்ம எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. எண்டோமெட்ரியோசிஸ்னால் என்னென்னா அந்த பீரியட் வர டிஷ்யூ உள்ளுக்குள்ளே வளர்ந்து அந்த ரத்தம் வந்து வெளியில் வர முடியாமல் அங்கே உள்ளே கலெக்ட் ஆகும். ஸோ அது என்ன பண்ணுன்னா இந்த இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர் நிறைய அங்கே ரிலீஸ் ஆகிறதுனால வலி வந்து ரொம்ப இருக்கும். வலி எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு வலி ஆரம்பிக்கும், 1 நாள் இருக்கும், 2 நாள் இருக்கும். அந்த வலியோட தன்மையும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அதாவது இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், டியூரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃபும் கம்மியாகும். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும், அப்புறம் பார்த்தா வேலைக்கு போக முடியாமல் 3 நாள் லீவ் எடுக்கிற மாதிரி. ஸோ அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் கம்மியாகிட்டே இருக்கும். ஓகே. ஓகே. ஸோ வந்துட்டு எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கிறப்போ பட் யூ வில் பி ஹேவிங் அ நார்மல் மென்ஸ்ட்ரல் சைக்கிளா? ஆமாம், நார்மலாக தான் இருக்கும்.
ஓகே. ஆனால் பெயினாக இருக்கும், நார்மல் சொல்ல முடியாது, பெயின்ஃபுல் மென்ஸ்ட்ரேஷன். பெயின்ஃபுல். ஏன்னா வந்துட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது, பொதுவாக வந்துட்டு ஒருத்தங்களுக்கு எண்டோமெட்ரியோசிஸ் அந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு 7 to 10 years வரைக்கும் ஆகுது. பிகாஸ் யாருமே டப்புனுட்டு அதை டாக்டர் கிட்ட ஒரு கன்சல்டேஷனுக்கு போக மாட்டேன்றாங்க. அது வந்துட்டு லேக் விட்டு இழுத்துக்கிட்டு. அது உண்மைதான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தான் வந்து முன்னாடியே நம்ம வளர்த்ததே வந்து எப்படி சொல்கிறது, பொறுமையாக இருக்குன்னு சொல்லி தானே வளர்த்துருக்காங்க. ஸோ அதனால என்ன, வலியை டாலரேட் பண்ணுறது. அதாவது அந்த மென்ஸ்ட்ரல் பெயின் அவேர்னஸ் வந்து அந்த யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியணும், ஈவன் இன்க்ளூடிங் மென். முக்கியமாக ஆண்களுக்கும் தெரியணும். ஸோ எது அப்நார்மலாக இருக்குங்கும் போது அவங்களும் அதை அட்டென்ஷன் கொடுக்கணும். ஸோ ஐ திங்க் இந்த கொஸ்டின் அவங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் மதர், கேர்ள் ஃப்ரெண்ட், சிஸ்டர், ஒய்ஃபு. ஸோ மென் வந்துட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னவா இருக்கும்? ஒரு விமன் வந்துட்டு when she is on her cycle, what are the things her பார்ட்னரோ ஃப்ரெண்டோ அப்பாவோ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அது என்ன நீங்கள் சொல்லுவீங்க? ஓகே, மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து மென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஹார்மோன் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் பெண்கள் பொறுத்த வரைக்கும் ஹார்மோன்ஸ் வந்து ஃப்ளக்சுவேட்டிங்காக இருக்கும். எப்போயும் பார்த்தீங்கன்னா பீரியட் வந்து ஃபஸ்ட்டு 14 days வந்து ரொம்ப ஹாப்பி ஹார்மோன்ஸ், ஈஸ்ட்ரஜன் ஃபேஸு. ஸோ எவ்ரிதிங் வில் பி ஈஸி கோயிங், ஒன்றும் பிரச்சனை இருக்கவே இருக்காது, சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பாங்க. ஒன்ஸ் வந்து எக் ரிலீஸ் ஆனோடனே, தட் இஸ் ஓவுலேஷன் டைம். போஸ்ட் ஓவுலேஷன் ஃபேஸ் வந்து ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன். அந்த டைம் பார்த்தாக்கா வில் பி ஹேவிங் எப்படி சொல்கிறது, வாட்டர் ரிட்டென்ஷனு, மூட் ஸ்விங்ஸு, ஃபுட் கிரேவிங்ஸு, எமோஷனல் அவுட் பர்ஸ்ட். எஸ். ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் இருக்கும். எப்போவுமே வந்து நான் சொல்லுவேன், ப்ரீமென்ஸ்ட்ரல் சிம்டம்னால யாருக்கு ப்ராப்ளம்னா பர்சனுக்கு கிடையாது, ஃபேமிலிக்கு தான், கூட இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பிரச்சனையே. ஏன்னா ஃபேமிலிக்கு வந்து லாட் ஆஃப் சைக்கோ சோஷியல் இஷ்யூஸ். ஓகே, அப்போது அவங்களுக்கு வந்து அதை பற்றி அவேர்னஸ் இருந்தால் தான் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும், இல்லைன்னா they'll get into trouble. பிகாஸ் நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டான விஷயம். எனக்கு தெரிஞ்ச இந்த விமன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அவங்க எப்போ கண்டுபிடிப்பாங்கன்னா பீரியட்ஸ் வரப்போன்ட்டு சடனாக உட்காந்து தேம்பி ஒரு படத்தை பார்த்து அழுவாங்க. ஏன்னா அந்த பப்பிக்கு கால் உடஞ்சிருக்கோன்னுட்டு. எதுக்கு பப்பிக்கு கால் உடஞ்சிருக்கு அவ்வளோ அழுகுறான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு மென்னுக்கு சம்டைம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஹேண்டில் பண்ண தெரியாமல், இதுக்கு எதுக்கு இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்க, சும்மா வந்துட்டு வயிறு வலினா தண்ணி குடிச்சிட்டு ரிலாக்ஸ்டாக உட்காரு அப்படின்லாம் சொல்லும்போது விமனுக்கு ஒரு அவுட் போஸ்ட் வருது பாருங்கள். ஐ திங்க் இது வந்து ஒரு ஐ ஓப்பனர். ஸோ நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து மென் அவேர்னஸ்க்கு ரொம்ப பண்ணணும்னு நினைக்கிறேன். மென் அவேர்னஸ்க்கு பண்ணணும்னு நினைக்கிறேன். அது எப்போத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறாங்கன்னு தெரியல. கூடிய சீக்கிரம் வந்துட்டு சின்ன வயசுலலாம் ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் 6th 7th படிக்கும் போதெல்லாம் பீரியட்ஸ் பற்றி அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு பொண்ணுங்களை எதுவும் வந்துட்டு மனித வெடிகுண்டு செய்வது எப்படி சொல்லி கொடுக்குற மாதிரி தனியாக கூப்பிட்டு போவாங்க. யாருக்குமே தெரியாத மாதிரி தனியாக கூப்பிட்டு போயிட்டு வாட் இஸ் பீரியட்ஸ்ன்ட்டு ஒரு மாதிரி அவ்வளோவா எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அப்புறம் வந்துட்டு அதை ஏதோ ஒரு சீக்ரெட் மிஷன் மாதிரி பண்ணுவாங்க. டு யூ திங்க் இன் ஸ்கூல்ஸ் ஆர் காலேஜஸ் அவேர்னஸ் ஷுட் பி ஃபார் போத் தி ஜெண்டர்ஸ்? ஐ திங்க் வந்து நம்ம வந்து கரண்ட் எரா வந்து வி ஷுட் டாக் ஓப்பன்லி, எவ்ரிபடி ஷுட் நோ எவ்ரிதிங். எஸ். அப்போ தான் வந்து ஹேண்ட்லிங் வந்து ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், நீங்கள் எண்டோமெட்ரியோசிஸ் பற்றி சொன்னீங்க, அதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது ஃபைப்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஃபைப்ராய்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது கர்ப்பப்பை வந்து தசை நார்களால் ஆனது. ஆமாம். ஸோ அதில் வரக்கூடிய கடலை கட்டியை தான் நம்ம ஃபைப்ராய்டுன்னு சொல்கிறோம். ஓகே. ஃபைப்ராய்டு வந்து ஒரு புற்றுநோய் கட்டியோ அந்த மாதிரி கட்டி கிடையாது, அது ஒரு சாதாரண வரக்கூடிய நான் கேன்சரஸ். ஆனால் யாருக்கு பிரச்சனை பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அது எந்த பொசிஷனில் இருக்கிறத பொறுத்து நமக்கு வந்து தொந்தரவுகள் இருக்கும். இப்போ சப்போஸ் வந்து கர்ப்பப்பைக்குள்ளே அந்த பீரியட் வர்ற திசுவை வந்து அழுத்திட்டு இருந்ததுனாக்கா ப்ளீடிங் நிறையா இருக்கலாம். ஓகே. அதே மாதிரி இன்டர்மென்சல் ஸ்பாட்டிங், பீரியடுக்கு நடுவில் ப்ளீடிங் இருக்கலாம். 2 சைக்கிள் இருக்கும், நடுவில் கொஞ்சம் ப்ளீடிங் வருது, அந்த மாதிரி வரலாம். சில பேருக்கு வந்து அளவுக்கு அதிகமாக வலி, பீரியட் டைமில் வலி வர்றது, இது எல்லாமே இருக்கும். ஓகே. இதே தசைநார் கட்டி வெளியில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது கர்ப்பப்பையோட வெளிச்சுவரில் அட்டாச் ஆயிருதுன்னா சில பேர் சொல்லுவாங்க 4 கிலோ வந்திருக்கும், ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. எனக்கு வயிறு பெருசாக இருக்குன்னு வருவாங்க, நம்ம செக் பண்ணால் கட்டி பெரிய கட்டியாக இருக்கும். ஸோ அந்த ஃபைப்ராய்டு கட்டிங்கிறது அளவை விட எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். பட் அப்போ வந்துட்டு ஃபைப்ராய்டு கட்டி எல்லாருக்குமே இருக்கும்னு சொல்கிறீங்களா? நம்மளுக்கு இப்போ நம்ம ஒரு 100 பேருக்கு வந்து ஸ்கேன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து எப்படியும் ஒரு 40% பெண்களுக்கு வந்து கட்டி இருக்கும். ஓகே. எல்லா கட்டியும் பயப்படுற மாதிரி கட்டி கிடையாது. பட் இப்போ நீங்கள் ஒரு கட்டி பார்க்குறீங்க, நீங்களே முடிவு பண்ணிக்க கூடாது. மருத்துவர்கிட்ட போய் கரெக்ட் காமிச்சு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ சில கட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜரி தேவை இருக்கும், சில கட்டிகளுக்கு ஃபாலோ அப் மட்டும் போதும். ஓகே. அதை வந்து மருத்துவர் வந்து முடிவு செய்வாங்க. ஓகே. பட் சம்டைம்ஸ் கட்டி இருந்தாலுமே வந்து we don't have to necessarily சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு
அது வந்து அவங்க வந்து மருத்துவர் டிசைட் decide பண்ற ஒரு நம்ம வந்து ஒரு அதை வந்து நம்ம ஐ திங்க் இங்கே டிசைட் பண்ண முடியாது. Yeah. அது வந்து சர்ஜரி தேவைங்கிறது வந்து கட்டியோட அளவை வச்சு நம்ம முடிவு எடுக்கிறது கிடையாது. ஓகே கட்டி எங்க இருக்கு, எவ்வளவு தொந்தரவு கொடுக்குது, அதை பொறுத்து தான் அதுக்கு வந்து நம்ம வந்து சிகிச்சை முறைகள் வந்து மாறுபடும். ஓகே, அப்போ நம்ம விஎஸ் ஹாஸ்பிட்டலில் இந்த ஃபைப்ராய்டுக்காக இருக்கட்டும், எண்டோமெட்ரியோசிஸ்க்காக இருக்கட்டும், இந்த மாதிரி பிரச்சனைகளோட வரவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறீங்க? அதாவது ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்னா 2 பார்ட்டாக பார்ப்போம். முதல் பார்ட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா எவாலுவேட் பண்ணுறது. எஸ். இப்போ வந்து கர்ப்பப்பை தொந்தரவுகளோட வரும்போது என்னெல்லாம் பரிசோதனைகள் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து நம்ம வந்து எக்ஸாமின் பண்ணுறது கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து கைனகாலஜிஸ்ட் வந்து எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க. அது தவிர அந்த கர்ப்பப்பை வாயில் பேப்ஸ்மியர்னு ஒரு பரிசோதனை, அது தவிர ஸ்கேன் இருக்கும், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, கர்ப்பப்பையோட சைஸு, கட்டி ஏதாவது இருக்கா, எண்டோமெட்ரியாட்டிக் சிஸ்ட் ஏதாவது இருக்குதா, ஸோ அது எல்லாமே வந்து நம்ம வந்து அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் எவாலுவேட் பண்ணுவோம். இப்போ இன்டர்னல் எக்ஸாமினேஷன் பண்ணுறோம் இல்லையா, இப்போ கைனகாலஜிஸ்ட் வந்து செக் பண்ணும்போது என்னெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில டைம் வந்து நம்ம அந்த கை வச்சு பார்க்குறச்ச உள்ளுக்குள்ளே வலி வந்து எண்டோமெட்ரியோசிஸில் இருக்கும். ஓகே, எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கும். இப்போ இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ். இப்போ சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சில விஷயங்கள் வந்து சொல்ல மாட்டாங்க வரும்போது, ஹாஸ்பிட்டல் வரும்போது டிஸ்மெனோரியா பற்றி தான் சொல்லுவாங்க, பீரியட் டைமில் பெயின் மட்டும் சொல்லுவாங்க. நம்ம உள்ள டெப்த்தாக போய் கேட்டால் தான் அவங்க வந்து ஃபேமிலி லைஃப்பில் இருக்கும்போது அவங்களுக்கு பெயின் இருக்கும். தட் இஸ் கால்ட் டிஸ்பெரோனியா. ஓகே. அது வந்து சில டைம் வந்து ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. அது வந்து ஏன்னா நம்மளோட சொசைட்டி இஸ் வெரி கன்சர்வேட்டிவ். எஸ். அது வந்து அப்போ வந்து என்னென்னா, அந்த டிஸ்பெரோனியா ஏன் வருது அப்படின்னு கேட்டோம்னா, அந்த எண்டோமெட்ரியோசிஸ் வந்து கர்ப்பப்பையோட பின்னாடி பகுதியில் யுட்ரோசாக்ரல் லிகமெண்ட்னு அட்டாச் ஆயிருக்கும். அங்கே எண்டோமெட்ரியாட்டிக் லீஷன்ஸ் இருந்ததுன்னா ஸோ டிஸ்பெரோனியா வரும். ஸோ டிஸ்பெரோனியா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதனால வந்து அந்த உமன் பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது, ஒரு அகோனி, ஒரு பயம். பட் நிறைய டைம் வந்து அவங்க டாலரேட் பண்ணுவாங்க, அதை டிஸ்கஸே பண்ண மாட்டாங்க, அதை பொறுமையாக இருந்துகிட்டே இருப்பாங்க. ரொம்ப முடியல அப்படிங்கும்போது தான் நம்மகிட்ட வருவாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு டிஸ்பெரோனியா இருக்குது, எண்டோமெட்ரியோசிஸ் கண்டுபிடிக்கிறோன்னா அடுத்த ஸ்டெப் என்ன? நிறைய டைம் எண்டோமெட்ரியோசிஸ் வந்து ஸ்கேனில் சில டைம் தெரியாமல் போகலாம், எஸ்பெஷலி டீப் எண்டோமெட்ரியோசிஸ். டிஸ்பெரோனியா இருக்குது, நம்ம எக்ஸாமின் பண்ணும்போது டெண்டர்னஸ் இருக்குது, அல்ட்ராசவுண்ட் நார்மலாக இருக்குது. ஸோ லேப்ரோஸ்கோபி பண்ணி பார்ப்போம். லேப்ரோஸ்கோபி எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளுக்குள்ளே ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணுறது. ஓகே. இப்போ சப்போஸ் நம்ம லேப்ரோஸ்கோப்பியில் பார்க்குறோம், எண்டோமெட்ரியோசிஸ் ஐடென்டிஃபை பண்ணுறோன்னா, ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு வில் டூ சம் கரெக்ஷன். எண்டோமெட்ரிக் லீஷன்ஸ் வந்து பெருசாக இருந்ததுன்னா அதை நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுவோம். எக்ஸசைஸுங்கிறது கட் பண்ணிவிட்டு அந்த டிஷ்யூ வெளியில் எடுக்கிறது. அது தவிர எண்டோமெட்ரியோசிஸ் எங்கெல்லாம் வரலாம், எங்கள் கர்ப்பப்பைக்கு பின்னாடி, ஓவரியில், கருமுட்டைப்பையில். அந்த கருமுட்டைப்பையில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா பெரிய கட்டியாக ஃபார்ம் ஆகும், சிஸ்ட்டு, பிளட் கிளாட்டோட சிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுவோம்னாக்கா, அந்த சிஸ்ட்டு வால் மட்டும் எடுப்போம், அதை ஓவரியை ப்ரிசர்வ் பண்ணிவிட்டு எண்டோமெட்ரியோசிஸ் மட்டும் ரிமூவ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும்போது ரோபாட்டிக் அசிஸ்டட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி வி ஹேட் வந்து ஒரு 49 வயசு லேடி ஸோ வந்தாங்க. ஸோ அவங்க வந்து எண்டோமெட்ரியோசிஸ் லாங் ஸ்டாண்டிங். ஸோ அப்போ வந்து எங்களுக்கு லேப்ரோஸ்கோபி பண்ணும்போது எங்களால் அக்சஸ் பண்ண முடியாத ரோபாட்டிக் ஆர்ம் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த டிசெக்ஷனுக்கு. ஓகே. ஏன்னா பெல்விஸ்குள்ளே போயிட்டு எங்களால் போக முடியாத, ரீச் பண்ண முடியாத இடத்த என்லார்ஜ் பண்ணி பார்த்துட்டு உள்ளே போய் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ எண்டோமெட்ரியோசிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோபாட்டிக் அசிஸ்டட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே. இப்போ எனக்கு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நோ, சர்ஜரி இப்போலாம் எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக இருக்குது, எஸ்பெஷலி அட் விஎஸ் ஹாஸ்பிட்டல். இது கர்ப்பப்பையில் கட்டின ஒரு விஷயம் வந்துச்சுன்னா கர்ப்பப்பையே தூக்கிடுவாங்க, எஸ்பெஷலி வந்துட்டு இந்த 50+ இருக்கிற ஒரு விமனுக்குலாம். இப்போலாம் வந்துட்டு எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக இருக்க விஷயம்? இப்போது நம்ம இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் எரால நம்ம வந்து 45 இயர்ஸில் ஃபர்டிலிட்டி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி டிராஸ்டிக்காக ரேடிக்கலாக டிசிஷன் பண்ணவே முடியாது. ஐ திங்க் ஸோ வி ஹேவ் வந்து கன்சர்வேட்டிவ் சர்ஜரிஸ் எவ்வளவோ இருக்குது. இப்போ ஃபைப்ராய்டுனா என்ன பண்ணுவோம்னா, சிம்டமேட்டிக் ஃபைப்ராய்டு வந்து ஹிஸ்டோஸ்கோபிக் ப்ரொசீஜர் சில ஃபைப்ராய்டு பண்ணுவோம், ஹிஸ்டோஸ்கோபிக்காக ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறது. சில பேருக்கு வந்து லேப்ரோஸ்கோபி பண்ணி கட்டி மட்டும் அகற்றுறது. ஓகே. ஸோ யாருக்கு என்ன தேவைங்கிறது ஆளுக்கு தகுந்த மாதிரி மாறும், அவங்களோட கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஓகே. ஸோ வந்து என்னன்னா, நம்ம யுட்ரஸ் ப்ரிசர்வேஷன் சர்ஜரிஸு, ஃபர்டிலிட்டி ப்ரிசர்வேஷன் சர்ஜரிஸ் வந்து நிறைய பண்ணுவோம். ஓகே. ஸோ வந்துட்டு நீங்கள் சொன்ன மேஜர் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா இது 2 தான். ஸோ இது வந்துட்டு வரதுனால ஃபர்டிலிட்டியில் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கா? when they want to like get pregnant, ஸோ வந்துட்டு எண்டோமெட்ரியோசிஸோ இல்லை ஃபைப்ராய்டோ இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ப்ரெக்னென்சி டைமில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா? வரலாம். இப்போ எண்டோமெட்ரியோசிஸ் எடுத்துட்டோம்னா என்ன பண்ணுனாக்கா, எண்டோமெட்ரியோசிஸ் வந்து ஒரு ஸ்லோவாக ப்ராக்ரெசிவ் டிசீஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
எவ்ரி மந்த் வந்து அது வளருது, உள்ளுக்குள்ளே ப்ளீட் ஆகுது. ஸோ அப்போ இன்ஃப்ளமேஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அது என்ன பண்ணுன்னா, நம்ம பிறக்கும் போதே கருமுட்டை பையில் வந்து இவ்வளோ ஊசைட்ஸ்ன்னு இருக்கும். அதாவது அந்த ஓவுலேட் ஆகிற ஊசைட்டுங்கிறது வந்து அந்த உயிரணுக்கள் வந்து இவ்வளோ தான் இருக்கும். அதை என்ன பண்ணுன்னா, இந்த எண்டோமெட்ரியோசிஸ் வந்து ஸ்லோவாக லைஸ் பண்ணும். ஸோ குவான்டிட்டி ஆஃப் எக்ஸ் கம்மியாகவும் குவாலிட்டி ஆஃப் எக்ஸும் கம்மியாகும் எண்டோமெட்ரியோசிஸில். ஓகே. ஸோ அதனால ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வரும். நெக்ஸ்ட் திங் வந்து என்ன பண்ணால், இன்ஃப்ளமேஷன் இருக்கிறதுனால ஸோ யூஸ்வலாக மெல்லிசா ஃபெலப்பியன் டியூப்னு ஒன்று இருக்கும். அந்த குழாய் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரெக்னன்சி ஃபார்ம் ஆகிறதுக்கு. ஏன்னா அதுதான் அந்த ஓவலேஷன் ஆகிற எக்கை வந்து எடுத்துகிட்டு வரும். இங்கேருந்து போகிற ஸ்பெர்ம் அதுதான் ரூம் கொடுக்கும். ஃபர்டிலைசேஷனுக்கு அதான் ரூம் கொடுக்கும். ஸோ அதில் ஏதாவது டேமேஜ் வரும்போது, எண்டோத்தீலியல் டேமேஜோ இல்லை அட்ஹெஷன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு வாட்டர் கலெக்ட் ஆகிறது அந்த மாதிரி இருக்கும்போது அதுவும் ஃபர்டிலிட்டியை வந்து ப்ராப்ளம். ஸோ வந்துட்டு ப்ரெக்னென்சி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ வந்துட்டு நீங்கள் சொன்னீங்க, இப்போ கூட நான் ரீசெண்டாக படித்தேன், சம்மன் வந்துட்டு ஒரு 49 59 ஐம் நாட் வெரி ஷூர் ஆஃப் த அந்த டைமில் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டாங்க ஏதோ மெனோபாஸ் டைமில் இருக்கேன்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது டாக்டர் சொல்லியிருக்காங்க, நோ நீங்கள் 3 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு ஒரு ஹை ஃபர்டைல் ஏஜ் ஃபார் அ விமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு early 20s to late 35 அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்துட்டு ஃபர்டிலிட்டி டைமில் என்ன, அதுக்காக நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் ஏதாச்சும் இருக்கா? பிகாஸ் எவ்ரிஒன் இஸ் பிளானிங் ஃபார் லேட் ப்ரெக்னன்சி தீஸ் டேஸ். ஸோ வந்துட்டு டு ஹாவ் அ ஹெல்தி. ஓகே, ஐ திங்க் வி ஹேவ் அ 3 part of questions. ஓகே, நான் ஆன்சர் பண்ணலாம். எஸ். ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ் ஃபார் ஃபர்டிலிட்டி. ஏஜ் நோ பார். எனி டைம் நேச்சுரல் ப்ரெக்னன்சி கேன் ஹேப்பன் அட் எனி டைம். ஓகே. அப் டு 45 46 இயர்ஸ், சம்டைம் 48 ஆல்சோ. அது இப்போ நீங்கள் பேசுனதுனால நான் ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து ஒரு நாள் எமர்ஜென்சிலேருந்து எனக்கு ஒரு கால் பண்ணாங்க. எமர்ஜென்சி டாக்டர், மேடம் ஒரு 45 year old லேடி வந்திருக்காங்க, பயங்கர பெயின் சொல்கிறாங்க மேடம். அவங்க வந்து வெஜினா வழியாக ஏதோ வெளியில் வருது, நீங்கள் வர முடியுமா? போனால் இட் வாஸ் பேபிஸ் லெக். ஓ. என்னோட இஷ்யூ என்னென்னா, அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது ப்ரெக்னன்சி பேபி வெளியில் வருது, ஷீ இஸ் நாட் அக்செப்டிங், நான் வந்து ப்ரெக்னென்ட் இல்லைன்ட்டு. ஹஸ்பண்ட் இஸ் நாட் அக்செப்டிங். ஏன்னா இட் வாஸ் அ டிஃபிகல்ட் டெலிவரி, எவ்ரி திங் வென்ட் ஆன் வெல், ஆனால் ஷி ஹேட் சம் இஷ்யூஸ், லேண்டட் அப் இன் ICU. எல்லாம் முடிஞ்ச அப்புறம் 2 நாள் கழிச்சு போய் உட்காந்து அவங்ககிட்ட, ஏம்மா இப்படி பண்ணேன்? மேம் நான் என்ன மேம் பண்ணுவேன்? அவங்க படிக்காதவங்களாம் கிடையாது, ஒரு கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு 14 year old கேர்ள் இருக்கா. என்ன மேம் பண்ணுவேன்? எனக்கு வந்து ஆஃபீஸில் வந்து பயங்கர டார்கெட்டு, டென்ஷன், வீட்டில் ஐ ஹாவ் டு டேக் கேர். பொண்ணு 10th படிக்கிறா, நான் கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன், நான் நினச்சிட்டேன் மெனப்பாஸ் வந்துருச்சு. So it was a term baby. Okay. See, okay. So age is not immunity for pregnancy. Okay. Actually எந்த ஏஜ்ல கான்ட்ரசெப்ஷன் ரொம்ப முக்கியம்னா 35 இயர்ஸ்க்கு மேலே. ஏன்னா ஒரு அன்பிளான்ட் அன்எக்ஸ்பெக்டட் ப்ரெக்னன்சி வரும்போது இல்லை லேண்ட் அப் பண்ணுறோம். எஸ், கரெக்ட். ஐ திங்க் அடுத்து வந்து கான்ட்ரசெப்ஷன் வந்து எனி ஏஜ் கான்ட்ரசெப்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். எஸ், வெதர் யூ ஆர் டீனேஜ் or nearing menopause. So those 2 pregnancy is not good. Okay. That age group pregnancy is not good. ஏன்னா எப்படி சொல்கிறது, நம்ம வந்து அந்த டைமில் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் வர ப்ரெக்னன்சி ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எஸ். ஸோ நீங்கள் கான்ட்ரசெப்டிவ்ஸ் சொன்னோன்னே எனக்கு ஒரு விஷயம் வந்துட்டு தோணுச்சு. ஸோ கான்ட்ரசெப்டிவ்ஸ் எடுக்கிறதுனால வந்துட்டு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மித்தா ட்ரூத்தான்னு எனக்கு தெரியல. ஓகே, என்னென்னா ஐ திங்க் என்னோட பேஷண்ட்ஸ் நான் கவுன்சில் பண்ணும்போது சொல்கிறேன்னா, இப்போ நம்ம சென்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை காப்பர்ட்டி போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படியும் thousands இருக்கும். எந்த ஏஜ் எல்லாமே ஐ திங்க் எனி பேஷண்ட் டெலிவரிங், இப்போ நம்ம என்னன்னா டூரிங் டெலிவரி போடுவாங்க, இல்லை ஆஃப்டர் டெலிவரி. ஸோ ஒரு ஐ திங்க் பர் மந்த்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1000 போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. உங்கள் ஹாஸ்பிட்டலில் மட்டுமா? எங்கள் ஹாஸ்பிட்டல் ஓவரால் சென்னை சொல்கிறேன், ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது, ஓவரால் சென்னை சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுன்னா, அந்த 999 பேர் வெளியிலே சொல்ல மாட்டாங்க நான் காப்பர்ட்டி போட்டிருக்கேன், ஐம் யூசிங் கான்ட்ரசெப்ஷன். அந்த யாராவது ஒருத்தங்களுக்கு ப்ராப்ளம் வருது இல்லை, அவங்க ஊர் ஃபுல்லாக பரப்புவாங்க, அதுதான் பிரச்சனை. Okay. So mostly it's a very safe and yeah, 99% it is very safe and effective. நிறைய ப்ராப்ளம்லேருந்து நம்மளை சேவ் பண்ணுது. அது வந்து இன்ட்ராயூட்ரைன் டிவைஸ். அது தவிர என்ன ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குன்னு பார்த்தோம்னா, we have OC pills. OC pills வந்து வெரி சேஃப். எஸ்பெஷலி நீங்கள் வந்து இது வரைக்கும் இதான் ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியை பிளான் பண்ணல, யூ வாண்ட் டு போஸ்ட்போன் யுவர் ஃபஸ்ட் ப்ரெக்னன்சி, அந்த டைமில் பெட்டர் ஆப்ஷன் வந்து OC pills எடுத்துக்கிறது. OC pills வந்து அப் டு 5 years 6 years யூ கேன் டேக், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. OC பில்லோட அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா, இது வந்து இட் கிவ்ஸ் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அனீமியானா ஹீமோகுளோபின் கம்மியாக ரத்த சோகை. ஓகே. அண்ட் செகண்ட் திங் வந்து இட் ப்ரொடெக்ட்ஸ் அகேன்ஸ்ட் ஓவேரியன் கேன்சர், எண்டோமெட்ரியல் கேன்சர்.
ஓகே 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 So, okay. ஸோ பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அதில். சம்டைம் வந்து இட் கிவ்ஸ் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் யுவர் எண்டோமெட்ரியோசிஸ் ஆல்சோ நைஸ். யூசிங் கான்ட்ரசெப்ஷன். ஸோ அது வந்து என்னன்னா ஏன் அதை பற்றி அவேர்னஸ் இல்லாதனால அது வந்து ஸோ வந்துட்டு இது வந்து ஒரு கான்ட்ரசெப்ஷன். அடுத்தது வந்து நம்ம இன்ட்ராயூட்ரைன் டிவைஸ் பார்த்தோம். இன்ட்ராயூட்ரைன் டிவைஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காப்பர்டி. காப்பர்டி வந்து மெட்டல் பேஸ்டு. இன்னொன்று வந்து ஹார்மோன் டிவைஸ். ஹார்மோன் டிவைஸ் வந்து என்னன்னா லீவோனார்ஜெஸ்ட்ரால் ப்ரொஜெஸ்ட்ரான் ரிலீசிங் இன்ட்ராயூட்ரைன் டிவைஸ் எல்லா இடத்துலையுமே இருக்கும், அவைலபிள் இருக்கும். த அட்வான்டேஜ் ஆஃப் ப்ரொஜெஸ்ட்ரான் ரிலீசிங் இன்ட்ராயூட்ரைன் டிவைஸ் பார்த்தீங்கன்னாக்கா it prevents endometriosis. When you opt that, it prevents endometriosis. Intrauterine device வந்து யார் போட்டுக்கலாம்? ஆல்ரெடி ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டவங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெக்னன்சி போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு ஓசி பில்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. ஸோ வந்துட்டு அடுத்த கேள்வி ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக என்னென்னு எனக்கு தெரியல. ஸோ கான்ட்ரசெப்டிவ்ஸ் வந்துட்டு விமனுக்காக நிறைய இருக்குது, மென்னுக்காக கான்ட்ரசெப்டிவ்ஸ் இருக்கா? தட் இஸ் மை கொஸ்டின். See, common thing is a barrier is available. Other options வந்து very limited. My friend, she had her third kid actually. வந்துட்டு she had a third kid. அதுக்கப்புறம் like having this conversation அவள் ஏதோ சொன்னால் இந்த டீ காப்பர் டீ இருக்குல்ல அது போட்டுக்கணும், பட் வந்துட்டு அது ஏதோ சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது பேசிகிட்டே இருக்கும்போது. I think because you have brought this, okay, I think the male வந்து பார்த்தீங்கன்னா male sterilization is very easier actually. Okay, so male vasectomy is very easier. It is reversible. Okay, so actually பார்த்தீங்கன்னா the options வந்து I think central government the men undergo vasectomy, they give some incentives. Most of the central government employees they'll undergo that. நான் ஐ திங்க் சின்ன வயசில் படத்தில் இதுலேயே பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். இது ஏதோ ஒரு பாக்கியராஜ் படத்தில் வந்துட்டு வெசக்டமி பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு இந்த அரிசி பேக்கிங் ஜஸ்ட் அஸ் ஜோக்கரில் கன்வே பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு மெத்தட் இருக்குது. ஆனால் நாட் எவ்ரி மென் வில் லைக் கோ ஃபார் திஸ். ஆனால் வந்துட்டு ஆனாலும் விமனை தான் வந்துட்டு ஓகே நீங்கள் கான்ட்ரசெப்டிவ் எடுத்துக்கோங்க, நீங்கள் காப்பர்ட்டி வச்சுக்கோங்க அந்த மாதிரி. I think the reason why is actually pregnancy complications affects women, so they want to be married. I think so we make sure a woman has to be more careful with things. So ஓகே ஓகே that is it. ஸோ நீங்கள் சர்ஜரியில் நிறைய டைப்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. லாப்ரோஸ்கோப்பி ஆக்சுவலி இஸ் கீ ஹோல் சர்ஜரி இல்லைங்களா? ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் இந்த ஃபைப்ராய்ட் கட்டி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக சின்னலேருந்து பெருசு வரைக்கும் இருக்கும். அதை எப்படி நீங்கள் வெளியில் எடுப்பீங்க லாப்ரோஸ்கோப்பி? யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா மார்சலேஷன் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்குது. ஓகே. மார்சலேஷன் என்னன்னா ஸோ அதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக ஆக்கிட்டு எடுப்போம். ஓகே. ஆனால் அது வெளியில் பரவாமல் இருக்கிறதுக்கு இன்பேக் மார்சலேஷன் இருக்குது. இன்பேக் மார்சலேஷனா உள்ளுக்குள்ளே ஒரு பேக் உள்ள வைப்போம். அதை மெடிக்கல் ரிலேட்டட் பேக், அதை மார்சேஃப் பேக்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே ஃபைப்ராய்ட் கட்டியை போட்டு அது ஒரு மோட்டார் மாதிரி இருக்கும். அதை வச்சு அந்த கட்டியை சின்ன சின்னதாக ஆக்கி ஸோ அந்த சின்ன சின்ன தூள்களை வந்து வெளியில் எடுப்போம். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு சேஃபான மெத்தடு. அதனால எங்களால் கீஹோல் சர்ஜரியில் எவ்வளோ பெரிய கட்டினாலும் அதை கட் பண்ணி எடுக்க முடியும். இப்போ இதே கர்ப்பப்பை எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்னா நம்மளோட அந்த ஜனன பாதை வழியாக வெஜைனா வழியாக கீழே எடுத்துட்டு அந்த மாதிரி பண்ணுவோம். ஓகே ஓகே ஃபைன். ஸோ வந்துட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போது ஒரு விமன் ஆஃப் எனி ஏஜ் வச்சுக்கோங்க, அவங்க வந்துட்டு அவாய்ட் பண்ணக்கூடாத ஒரு சைன்ஸ்னால் என்னன்னு சொல்லுவீங்க? சிம்டம்ஸ் அப்படின்னா இப்போ வந்து என்னென்னா நீங்கள் கேட்குற கேள்வி வந்து அதாவது இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்தால் நம்ம எப்போ போகணும், செக்அப் போகணும், எதுக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு. இப்போது அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்னு சொல்கிறது 18 இயர்ஸ்லேருந்து 45-46 வரைக்கும். அவங்களுக்கு வந்து பெயின், அதாவது செக்ஷுவல் ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் பெயின் இருக்குது, அந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டி போல் அந்த டிஸ்பெரனியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மருத்துவர் அணுகணும், எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கான்னு ரூல் அவுட் பண்ணிக்கிறதுக்கு. ஓகே ஓகே. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான சிம்டம் செக்ஷுவல் லைஃப்க்கு அப்புறம் ப்ளீட் ஆகுது, ப்ளீடிங் பெர் வெஜைனம் இருக்கிறது. அதை வந்து போஸ்ட் காய்டல் ப்ளீடிங் சொல்லுவோம். தட் இஸ் அன் இண்டிகேஷன் ஏதாவது யுட்ரைன் மவுத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், ப்ரீமேலினல் லீஷன் இருக்கலாம், இல்லை பாலிப் இருக்கலாம். ஸோ அதனால அது மாதிரி செக்ஷுவல் லைஃப்பில் இருந்தப்புறம் ப்ளீடிங் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை பார்க்கணும். ஓகே. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து பார்த்தோம்னாக்கா அளவுக்கு அதிகமான வெள்ளைப்படுதல். வெள்ளைப்படும்போது அது வெள்ளைப்படுதல் வந்து எப்போ பயப்படுற மாதிரி இருக்கும், ரத்தம் கலந்து வர மாதிரியோ, இல்லை கலர் சேஞ்ச் ஆகி வர மாதிரியோ, இல்லை ஃபவுல் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்ததுன்னா மருத்துவரை பார்க்கணும். ஓகே. நான் வந்து இது வந்து அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் இது வந்து நான் ஒரு முக்கியமான மென்ஸ்ட்ரல் சிம்டம்ஸாக பார்க்குறேன். ஓகே ஓகே. அதே மாதிரி வலி வந்து நம்மளோட இயல்பான வாழ்க்கையை வந்து பாதிக்குது, பீரியட் டைமில் வரக்கூடிய வலி வந்து இயல்பான வாழ்க்கையை பாதிக்குதுன்னா கண்டிப்பாக மருத்துவரை பார்க்கணும்.
ஓகே. ஸோ சில பேருக்கு வந்துட்டு வலி இருக்கும், பட் டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணியிருப்பாங்க. ஸோ டாக்டர்ஸும் வந்துட்டு சொல்லுவாங்க ஆக்சுவலுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் தே ஹாவ் டு லிவ் வித் தட் பெயினா? ஸோ இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ மருத்துவர் பரிந்துரையின்படி வந்து நீங்கள் வந்து வலி நீக்கி மாத்திரை, அதாவது அந்த பீரியட் டைமில் எடுக்கக்கூடிய டேப்லெட் எடுக்கலாம். ஸோ நான் எப்படி வச்சுப்பேன்னா, இப்போ உங்களுக்கு வந்து அந்த மாத்திரை வந்து என்ன பண்ணுன்னா, ஒரு மாத்திரை போட்டோன்னே வலி நீக்கும். எஸ். ஸோ அந்த மாத்திரையோட நம்பர் வந்து நம்பர் வந்து 5க்கு மேலே ஒரு மாதத்துக்கு போச்சுன்னா கண்டிப்பாக திரும்ப வந்து ரீஎவாலுவேஷன் போகணும். நீங்களே போட்டுக்கிட்டே அந்த மெடிசன் வரைக்கும் போகலாமா? ஆமாம், அதுக்கு மேலே போச்சுன்னா இப்போ நீங்கள் வந்து 5 நாள் பீரியட் இருக்கு, ஸோ டெய்லி ஒரு மாத்திரை எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் ஒரு 5 மாத்திரை 6 மாத்திரைக்கு மேலே, அதாவது ப்ரொவைடட் செல்ஃப் மெடிகேஷன் பற்றி நான் பேசுகிறேன். டாக்டர் பார்த்துட்டு ப்ரிஸ்கிரைப் பண்ண மெடிகேஷன்ஸு அதோட அளவு நிறைய தேவைப்படுது, இல்லை அந்த மாத்திரை போட்டாலும் வலி நிற்கலைன்னா கண்டிப்பாக திரும்ப ரீஎவாலுவேஷன் போடும். ஓகே. ஏன்னா மேபி எவால்விங் எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து கண்டிப்பாக போய் பார்த்துக்கணும். ஓகே. ஐ திங்க் நீங்கள் கேட்ட கொஸ்டின் அதான் நினைக்கிறேன். எஸ். பெரிய மெனோபாஸில் இந்த மெனோபாசல் டைம், ஸோ அந்த டைமில் விமனுக்கு வர சிம்டம்ஸாக இருக்கட்டும், வர பிரச்சனைகளாக இருக்கட்டும், அது யாரும் வந்துட்டு அவ்வளோவா அட்ரஸ் பண்ண மாட்டேன்றாங்க. தட் இஸ் ஆல்சோ வெரி சீரியஸ் இஷ்யூ. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பெரிமெனோபாசல் ஏஜ் குரூப்பில் உமன் வந்து தே பிளே அ மேஜர் ரோல். எங்கன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்கட்டும், நம்மளோட சமூகத்திலையா இருக்கட்டும், நாட்டுக்கா இருக்கட்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு எப்படி லீட் ரோல் எடுப்பாங்க. லீட் ரோல் வந்து என்ன, குழந்தைங்களை சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், வீட்டில் இருக்க பெரியவங்களை சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும். எகைன் வந்து வேலைக்கு போவாங்க, வேலைக்கு போயிட்டு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு, ஸோ தே பிளே அ மேஜர் ரோல். ஓகே. அது தவிர இந்த ஹார்மோன்ஸும் அவங்கள படுத்தும். ஸோ அந்த ஏஜ் குரூப் வரும்போது ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் ஹார்மோன்ஸ் நிறைய இருக்க மாதிரி இருக்கும். ஈஸ்ட்ரஜன் லெவல் கம்மி ஆக ஆக என்ன ஆகும்னா they'll undergo ஃபிசிக்கல் சேஞ்சு, எமோஷனல் சேஞ்சு, சைக்காலஜிக்கல் சேஞ்சு எல்லாமே இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து கோப்பப் பண்ணுறதுக்கு என்னென்னா, ஸோ வீட்டில் இருக்கவங்க முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அவங்க என்ன கோ த்ரூ பண்ணுறாங்க அப்படிங்கிறத. ஸோ வீட்டில் இருக்கவங்க யார், டீனேஜ் குழந்தையா இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம். ஸோ எல்லாருமே வந்து அதை வந்து புரிஞ்சுக்கும் போது அவங்களால ஈஸியாக கோப்பப் பண்ண முடியும். இப்போ வந்து சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வந்து எப்படி கோப்பப் பண்ணுறது, எமோஷனல் ப்ராப்ளம் வந்து எப்படி கோப்பப் பண்ணுறது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் யுவர் எமோஷனல் ப்ராப்ளம், சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா குட் ஸ்லீப். ஓகே. அந்த ஏஜ் குரூப்பில் உமன் நீட் மோர் ஸ்லீப். எந்த ஏஜ் குரூப் இது பர்டிகுலர்? அந்த பெரிமெனோபாசல் ஏஜ் குரூப்ங்கிறது 40+. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக அவங்க 8 hours 6 hours தூங்குறாங்கன்னா ஒரு 8 hours 9 hours தூங்குனா கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி இருக்கும். தூக்கம் மட்டும் போதுமா? கண்டிப்பாக பத்தாது. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மஸ்ட். ஸோ மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், வாக்கிங் மட்டும் பத்தாது. மசில்ஸ் வந்து வீக்காக ஆரம்பிக்கும் அந்த பெரிமெனோபாசல் ஏஜ் குரூப்பில். ஸோ மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இது 2 மட்டும் போதுமா? இல்லை, டயட்டும் ரொம்ப முக்கியம். ஸோ டயட் வந்து என்ன கான்சன்ட்ரேட் பண்ணணும்? ப்ரோட்டீன்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா ப்ரோட்டீன் இஸ் ஈக்குவல் டு மசில், மசில் ஈக்குவல் டு போன். ஸோ அந்த ஏஜ் குரூப்பில் வர ப்ராப்ளம் வந்து மசில் வீக்னஸ்ஸு, போன் வீக்னஸ்ஸு. ஸோ அதை கோப்பப் பண்ணுறதுக்கு ஸோ இந்த 3ஐயும் கடைப்பிடிச்சா எல்லாம் சரியாயிடும். ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று இருக்கும், அது யாராலையும் மேனேஜ் பண்ண முடியாது. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு ஆர்ட். ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்ட்ரெஸ்ஸா நான் எப்படி மேனேஜ் பண்ணுவேன்னா, யாராச்சும் ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடும், படுத்து தூங்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது அது மட்டும் கிடையாது. இப்போ வந்து இப்போ ஒரு ஒர்க்கிங் உமனாக இருக்கட்டும், காலையில் எழுந்திரிச்சு அந்த குக்கிங், அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து மேக் ஸ்ட்ரெஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் குழந்தைங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும். நான் என்ன நினைப்பேன்னா, ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி நான் மேனேஜ் பண்ணுறேன், யூ பிளான் யுவர் வீக். ஸோ சண்டேவே பிளான் பண்ணோம், மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் என்ன காலைல குக் பண்ண போகிறேன். ஸோ யூ பிரிங் ஆல் த வெஜிடபிள், கீப் இட் சார்ட் இட் அவுட், யூ பிளான், டோன்ட் சேஞ்ச் அ பிளான். அதே மாதிரி லேர்ன் டு சே நோ. Women should learn to do that. Okay. Yes, very much. Yeah. So that helps. So you plan, learn to say no. Yes. You'll be able to cope up with stress better. I think வந்துட்டு this is something that every woman should learn to say no. சில பசங்களாம் வருவாங்க ஸ்கூல் முடிச்சு, அம்மா எனக்கு சுட சுட தான் நீங்கள் தோசை போட்டு கொடுக்கணும்னா, எங்கள் அம்மா சொல்லுவாங்க தோசை இருக்கு வேணா சாப்பிட்டு, சுட சுடலாம் இருக்காது. ஐ திங்க் விமனுக்கு வந்துட்டு அந்த ஒரு இது இருக்கணும், அவங்கள ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காம கொஞ்சம் லீஷ். அதே மாதிரி you have to understand that இந்த உலகத்தில் யாருமே நிரந்தரம் கிடையாது. ஆக்சுவலி நம்ம நினச்சிப்போம் எல்லாரும் நம்மளை டிபெண்ட் பண்ணி இருக்காங்கன்ட்டு. நாட் ஸோ. Yeah, we're all replaceable. Even if you are there, you are replaceable. Yes.
ட்ரூ ஆல் த பொசிஷன்ஸ். எஸ். ஸோ டாக்டர் தேங்க்யூ ஸோ மச். ஸோ வந்துட்டு நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்ப பொறுமையாக ரொம்ப டீட்டெயில்டாக வந்துட்டு சொன்னீங்க. ஸோ வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உங்களை பற்றி பேசி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ வந்துட்டு டாக்டர் இந்திரா நெடுமாறன் அவர்கள் ஃப்ரம் விஎஸ் ஹாஸ்பிட்டல். உங்களுக்கு ஏதாச்சும் கைனகாலஜி ரிலேட்டட் குவைரி, ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயம் தோணுச்சு, ஐ திங்க் யூ கேன் கோ அண்ட் கெட் கன்சல்டட் வித் ஹர். எனக்கு தெரிஞ்சு நான் அடுத்து ஏதாச்சும் ப்ராப்ளம்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து நிற்பேன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ டாக்டர். ஓகே, உங்களுக்கு இணைந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. ஓ மிக்க மகிழ்ச்சி. நன்றி நன்றி. தேங்க்யூ.